ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் புவனா ஃப்ரம் மயிலாடுதுறை. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நிறையா வாய்ஸ் கொடுத்துருப்பேன், என்ன நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து மயிலாடுதுறையில் இருக்கேன். நான் வந்து மேமோட கிளாஸில் ஜாயின் பண்ணி 4 மந்த் ஆயிடுச்சு. 4 மந்த்லேயே நான் வந்து இன்னும் பேசிக் முடிக்கல, இன்னும் ப்ளவுஸ்லாம் பண்ணலை. பட் நான் வந்து இதுக்கிடையிலே நான் என்னோடய சொந்த ப்ளவுஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கூட இதில், அதனால் நானே ட்ரை பண்ணி என்னோடய ப்ளவுஸ் ஒன்று பண்ணியிருப்பேன். அதுக்கும் ஒரு வாய்ஸ் போட்டு உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக ஒரு வீடியோ அனுப்பியிருப்பேன். இப்போ என்னென்னா, நான் வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லணும், உங்கள் எல்லாரையும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து ஷாப் மாதிரி ஓப்பன் பண்ணிட்டேன் வீட்டிலையே, வித் ஹெல்ப்போட, சோஃபியா மேமோட ஹெல்ப்போட நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆரி டிசைனர்ன்ட்டு நேற்று தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லபடியாக சக்ஸஸாக போகணும்னு நினைக்கிறேன். நான் நினச்ச மாதிரி என்னோடய ஆசை நிறைவேறி இருக்குது. நான் இப்போ தான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இனிமேல் தான் எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு நான் போக போகிறேன்ட்டு. பட் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எனக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அதுக்கான இடம் இந்த பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு எனக்கு. சோஃபியா மேமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் அவங்க இல்லைன்னா நான் வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்க மாட்டேன். இன்னொன்று என்னென்னா, அவங்க எல்லாத்தையும் நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் போனேன், ஃபீஸ் கட்டினேன், கிளாஸ் ஜாயின் பண்ணேன். அவங்க என்னென்னா 10 டேஸில் என்னை ப்ளவுஸ் பண்ண வச்சாங்க. ப்ளவுஸ் பண்ண வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு 10 ஸ்டிச்சஸ் தான், அது என்னால் ஜரியில் பண்ணி கொடுத்து உங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக அந்த கிளாஸை முடிக்கணும்னா அவ்வளோதான் பண்ணாங்க. பட் எனக்கு ஒரு ப்ராக்டிஸுமே இல்லை, எதுவுமே இல்லை, என்ன ப்ளவுஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் இந்த கிளாஸ் அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டியூட்டில் போய் நேராக போய் நம்ம படிக்கிறத விட ஆன்லைனில் இந்த மாதிரி, அதுவும் ஃப்ரீ கோர்ஸ் யாருமே பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் வந்து வெளியில் போய் கற்றுந்துருக்க மாட்டீங்க. ஸோ டைரெக்டாக இந்த மாதிரி கிளாஸஸ் வரும்போது உங்களுக்கு தெரியாது வெளியில் என்ன நடக்குதுன்னு. அதுக்காக நான் சொல்ல வரேன், வெளியில் நிறைய இப்படி தான் நடக்குது. ஆனால் மேம் வந்து எந்த பெனிஃபிட்ஸும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா அதை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணி நான் ஒரு ரன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நம்மளால் ஃபேமிலிக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கொடுக்க முடியாது, பிகாஸ் நம்ம வெளியில் போய் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ வீட்டிலே இருந்துட்டு நம்ம இதை பண்ணலான்னா டெஃபினட்டாக பண்ணலாம். ஸோ அதனால் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்கள் இந்த கிளாஸை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எடுத்து நிறைய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மேம் கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிவிட்டு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க, யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ நிறைய உங்களுக்கு நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா ஒர்க் பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணுங்கள், அடுத்த ஸ்டெப் போகணுன்னு ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஆசைப்படுங்க. நம்மளால் ஏதோ நம்ம ஃபேமிலிக்கு ஏதோ ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள். இது சோஃபியா மேமோட ஆசை, என்னோடய ஆசையும் கூட. ஸோ நான் வந்து எனக்கான பாதையை வகுத்துட்டேன். ஸோ உங்களுக்கான பாதையை நீங்கள் வகுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஹலோ ஆல், வெல்கம் டு கேஎம்ஆர்ட்ஸல். இவ்வளோ நேரமாக புவனா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்களோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு, அவங்களோட அச்சீவ்மெண்ட் எல்லாத்தையுமே அவங்களுக்கு சொன்னாங்க. இப்போ நான் புவனாவை பற்றி சொல்கிறேன். புவனா வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைப்பாங்க. நிறையா டைம் எடுத்து, அதாவது ஒரு விஷயத்த பண்ணால் நம்மளை அடிச்சிக்கவே கூடாது, அந்தளவுக்கு பண்ணணும், அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால ஒன்றையும் பார்த்து பண்ணுவாங்க. நிறையா அவங்களோட ஒர்க்கில் நான் வந்து சர்ப்ரைஸ் ஆகியிருக்கேன். அவங்க வந்து அந்தளவுக்கு பண்ணுவாங்க. இவங்க வந்து புதுசாக இவங்களோட பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இது மயிலாடுதுறையில் இருக்குது. யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒர்க் பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது ப்ளவுஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணும்னு கேட்டு பண்ணிக்கலாம். இவங்க அழகாக டிசைன் பண்ணுவாங்க. அவங்க இது வரைக்கும் பண்ண ப்ளவுஸ் எல்லாமே, அதாவது இவங்க அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 டேஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளே நிறையா ப்ளவுசஸ் பண்ணிட்டாங்க. நிறையா ஆர்டர்ஸ் அவங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்குது. இவங்கக்கிட்ட அவங்களோட ப்ளவுஸை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க பர்ஃபெக்டாக முடித்து கொடுப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு திறமை இருக்கிறவங்க. ஏன் அப்படின்னா அவங்க ப்ரொஃபஷ்னலாக ஸ்டார்ட் பண்ணும்போது, மேம் நான் காட்டு வாங்கி பண்ணிடுறேன், அதான் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும், இந்த மெட்டீரியல் வாங்கினா குவாலிட்டியாக இருக்குமா, அதாவது நம்மக்கிட்ட அமௌண்ட் கொடுத்து பண்ணுறாங்க, அவங்களுக்கு எல்லாமே குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அவங்க வந்து கரெக்டாக இருப்பாங்க. இது எல்லாமே அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது பண்ணது. ஸோ இப்போ வந்து அவங்க என்ன அளவுக்கு ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களாலே யூகிச்சிருக்க முடியும். இது எல்லாமே அவங்க பண்ண ப்ளவுஸ் தான், அவங்க பண்ண டிசைன்ஸ் தான்.
இது மாதிரி தான் எல்லாரோட வெற்றி பயணமும் இருக்கணுங்கிறது என்னோட ஆசை. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படி இருந்தாலும் சரி, உங்களோட எல்லாரோட வெற்றிக்கும் ஆல் தி பெஸ்ட். புவனாவோட இந்த பயணம் வந்து பெரிய பெரிய லெவலில் ரீச் ஆகி போகணும் அப்படிங்கிறது வந்து என்னோட மிகப்பெரிய ஆசை. ஆல் தி பெஸ்ட் புவனா. உங்களோட சக்ஸஸை நீங்கள் நோக்கி போயிட்டுருக்கீங்க. இதில் எந்த தடை வந்தாலுமே அதை எதையுமே இது பண்ணிக்காமல் போங்க. தேங்க்யூ.